அழகான பசுமையான கிராமம். அங்கே பரந்த வயல்கள், மலர்களால் நிறைந்த தோட்டங்கள், மெதுவாக வீசும் காற்று. இந்த கிராமத்தில் ஒரு சிறிய எறும்பு வாழ்ந்து வந்தது. அது மிகவும் உழைப்பாளி. அதற்கு ஒரு விஷயம் மட்டும் தெரியும்: நாளைக்கு நமக்கு தேவையானதை இன்று தயார் செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் அது காலையில் எழுந்தவுடன் தனது சிறிய கால்களால் உணவுகளை சேகரிக்க ஆரம்பித்துவிடும். அதே நேரத்தில் அதே இடத்தில் ஒரு வெட்டுக்கிளி இருந்தது. அது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் அது வேலை செய்ய விரும்பவில்லை. அது நாள் முழுவதும் பாடிக்கொண்டே இருக்கும். லாலாலா லாலாலா என்று பாடி குதித்து விளையாடும். அந்த வெட்டுக்கிளிக்கு அது ஒரு பெரிய திருவிழாவைப் போல இருந்தது. ஒரு நாள் அந்த வெட்டுக்கிளி எறும்பை பார்த்தது. அது வியப்பாக கேட்டது: எறும்பே, நீ எதற்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாய்? இது கோடைக்காலம், மகிழ்ச்சியாக விளையாட வேண்டிய நேரம். நீயும் என்னுடன் வந்து பாடி விளையாடு. எறும்பு சிரித்தது. எறும்பு தினமும் உழைத்தது. ஒரு நாளும் ஓயாமல் அதன் கூண்டில் உணவு மெதுவாக அதிகரித்தது. அது ஒவ்வொரு தானியத்தையும் கவனமாக சேமித்தது. ஆனால் வெட்டுக்கிளி, அது இன்னும் அதே மாதிரிதான் இருந்தது. அது பாடியது, ஆடியது, விளையாடியது. ஆனால் ஒரு தானியம் கூட சேமிக்கவில்லை. எறும்பு கதவை திறந்தது. அது வெட்டுக்கிளியை பார்த்தது. அது மிகவும் சோர்வாக இருந்தது. வெட்டுக்கிளி கண்ணீர் மல்க கேட்டது: நண்பா, எனக்கு உணவு இல்லை. நான் மிகவும் பசிக்கிறேன். தயவு செய்து எனக்கு கொடு. எறும்பு சில நொடிகள் அமைதியாக இருந்தது. அதன் மனதில் பல எண்ணங்கள் வந்தன. பிறகு அது மெதுவாக சொன்னது: நான் கோடை காலத்தில் தினமும் உழைத்தேன். நாளைக்கு தயாராக. நீ என்ன செய்தாய்? நாள் முழுவதும் பாடி விளையாடினாய். நான் உன்னை எச்சரித்தேன், ஆனால் நீ கேட்கவில்லை. வெட்டுக்கிளி தலை குனிந்து நின்றது. அது தனது தவறை முழுமையாக உணர்ந்தது. எறும்பு மீண்டும் சொன்னது: இது ஒரு பாடம். நேரத்தை வீணாக்காமல் உழைக்க வேண்டும். அதற்கு பிறகு சில கதைகளில் எறும்பு உதவி செய்யாது என்று சொல்வார்கள். சில கதைகளில் அது கருணையுடன் உதவி செய்யும் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த கதையின் உண்மை என்னவென்றால், வாழ்க்கையில் ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யாமல் விட்டால் பிறகு வருந்த வேண்டிய நிலை வரும். நேரம் ஒரு பொக்கிஷம். இன்று நாம் உழைத்தால் நாளை நாம் நிம்மதியாக வாழலாம்.